லஞ்ச ஊழல் இலாகாவில் லஞ்சம். தமிழக காவல்துறையில் பல இலாக்காக்கள் உள்ளன. அதில் காவல்துறை ஒரே டிஜிபி தான். ஆனால் பல அடிஷனல் டிஜிபிங்கெலாம் ஒவ்வொரு இலாகாவுக்கு இருக்காங்க. இதில் லஞ்ச ஊழல் இலாகா அப்படின்னு ஒரு இலாகா இருக்குது. அதுக்கு மாவட்டம் முழுவதும் டிஎஸ்பி, அதுக்கு உண்டான கான்ஸ்டபிள், இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களுடைய இதில் வந்து ஒரு ஆர்டிஐயில் ஒரு தகவல் கேட்டிருந்தேன். 5 வருஷத்தில் எத்தனை வழக்கு பதிவு பண்ணீங்க, எத்தனை வழக்குக்கு புகார் மனு வந்தது, எத்தனை வழக்குக்கு நீங்கள் பதிவு பண்ணீங்க, எத்தனை வழக்குக்கு குற்றப்பத்திரிக்கை நீங்கள் தாக்கல் பண்ணீங்க, இப்படின்னு விலாவாரியாக ஒரு 5 வருஷத்துக்கு வேணுன்ற தகவல் வேணும்னு சொல்லி 24/7/2023 ஆர்டிஐயில் கேட்டிருந்தேன். அதுக்கு பதில் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு அருமையான பதில் கொடுக்குறாங்க. 21/9/2023 பதில் கொடுக்குறாங்க. நல்லா பார்த்துங்க, பதில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துங்க. அவங்கக்கிட்ட மேன் பவர் இல்லையா, வேற இது தமிழில் தான் இருக்கு, எல்லாருக்குமே புரியும். புரியுதுங்களா? 1 2 இல்லை, 5 வருஷத்துக்கு கேட்குறேன். 5 வருஷத்துக்கும் ஒரே பதில். ஆமாம், 5 வருஷத்துக்கும் ஒரே பதில். எங்ககிட்ட மேன் பவர் இல்லை அப்படின்ற பதில் தான். ஆமாம், அந்த பதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு ஆவணங்கள் உள்ளதால் அதிக மனித வளம், மேன் பவர் அதிகமாக ஓணுமா. நம்ம கேட்டுக்கிற கேள்விகளாக தமிழ்நாட்டு லெவலில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஏது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு மேன் பவர் ஆள் பலம் இல்லை. 2வது சட்டப்பிரிவுபடி தடகால் வழங்க இயலவில்லைன்னு ஒரு ஷார்ட் நோட். 5 வருஷத்தில் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், லஞ்ச ஊழலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு இது வரைக்கும் எல்லா ஆஃபீஸுக்கும் ஆய்வு பண்ணுறாங்க, கொள்கிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதிரடியாக போகிறாங்க, எதையாவது ஒரு விவகாரம் பண்ணுறாங்க. அந்த விவகாரத்துங்கள்லாம் இப்படி ஒரு பதிலை கொடுத்துட்றாங்க. சென்னை மாநகராட்சியில் மகா ஊழல் நடக்குதுன்னு சொல்லி இந்த டேட்டில் டெண்டர் வச்சாங்க. இந்த டெண்டரில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக ஆர்டிஐயில் ஒரு தபால் கொடுக்குறேன். அந்த தபாலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, நகராட்சி துறை கம்ப்ளைண்ட்டே வந்து நகராட்சி துறையை பற்றி தான். அந்த கமிஷனருக்கு என்டாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட புகார் மனு கொடுத்து அங்கே போய் நிவாரணத்தை அளிக்கணும் ஒரு பதில் கொடுக்குறாங்க. எங்க திருடகட்டுவே கூட்டு சாவியை கொடுத்துட்டாங்க. ஆமாம், திருடன்னு சொல்கிறேன், சாவி அவங்ககிட்டவே இருக்கு, அதனால அங்கே போய் வாங்கிக்கோங்கன்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கு விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் இந்த ஜிஓ படி கமிஷனர் தான் விசாரிக்கணும்னு சொல்லி ஒரு பதில் மனு கொடுக்குறாங்க. அந்த பதில் மனுக்கு நான் வந்து சட்ட ரீதியாக நான் வந்து ஒரு 4-5 பக்கத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன். விஜிலன்ஸுக்கு 4-5 பக்கத்துக்கு நோட்டீஸ் கொடுக்குறேன். டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு ஒரு 5 பக்கத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆமாம், ஏன்னா தொடர்றது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு சாட்சியெல்லாம் இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது. மொத்தத்துக்கும் பதில் இருக்குது. என்ன பதில் என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா, சென்னை மாநகர கார்பரேஷனில் பிஆர்ஆர் பஸ் ரூட் ரோட்ஸ்னு ஒரு ரோட்ஸ் இருக்குது, ஐஆர்ஆர் இன்னர் ரிங் ரோட்ஸ்னு ஒரு ரோட்ஸ் இருக்குது. கார்பரேஷன் ஜோனுக்குள்ளே இருக்கிற இன்னர் ரிங் ரோடெல்லாம் பிஆர்ஆரில் டெண்டர் வச்சு கோடிக்கணக்கில் மிஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு விஜிலன்ஸுக்கு புகார் கொடுத்தா கமிஷனருக்கே பேப்பர் என்டாஸ் பண்ணுறான். சரின்ட்டு அது கமிஷனருக்கு ஆக்ட் படி நான் வந்து இந்த விளக்கெல்லாம் இந்த செக்ஷன்லாம் படி நீ தான் விசாரிக்கணும்
புகாரே கார்பரேஷன் கமிஷனர் பேரில் தான் அப்படின்னு சொல்லி போட்ட பிறகு விசாரணை கூப்பிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், கிடப்பில் இருக்குது. 2000 கோடி ரூபாய் டெண்டர் மேட்ரு. ஆமாம், இன்னும் இப்போ வரப்போதான் 20ஆம் தேதி பெருசாக இருக்க போகிறாங்க டெண்டரு. அந்த டெண்டருக்கெல்லாம் விலை பேசிட்டாங்க. 8% 10% கான்ட்ராக்ட் லெஸ்ஸு போட்டவனுங்களாம் வேலை கிடையாது. இவங்க ஓப்பனாக விட்டு போக வேண்டியது தானே, அரசாங்கத்துக்கு துண்டு வருது இல்லை, ஓப்பனாக விட்டு போகலாம்ல, விடலை. அங்கத்தான் தாண்டவம் ஆடுது லஞ்சம். அது ஒரு கதை, அது அப்பாற்பட்ட பிரச்சனை, அது ஃபர்தராக பேசுவோம். இப்போ பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் மிரட்டும் அடாவடி டிஎஸ்பி. கொந்தளிக்கும் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள். செங்கல்பட்டு மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பியாக இருப்பவர் கலைச்செல்வன். இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையிலும் தொடர்ந்து 6 ஆண்டு காலமாக ஒரே இடத்தில் பணியாற்றுகிறார். சர்க்கார் ரூல் 3 வருஷம்தான், 3 வருஷத்துக்குள்ள காலி பண்ணிடணும். அது ஒரு டிஎஸ்பியை 6 வருஷம் வச்சிருக்காங்க. ஒரு காவல்துறை ஆய்வாளராக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்கள் தொடர்ந்து 14 ஆண்டு நான் அந்த மாவட்டத்திலேயே பணியாற்றிருக்கேன். தற்போது செங்கல்பட்டில் ப்ரொமோஷன் வாங்கிட்டேன். இவர் முறைகேடாக பதிவு செய்து தூண்டுவதாக பதிவுத்துறை சர்பாதிகளுக்கு ரைடு நெருக்கடியை கொடுக்குறாராம். அவரே தப்பு பண்ணுன்றார். அதனால அந்த சங்கம் பத்திரப்பதிவுத்துறை செங்கல்பட்டில் இருக்கிற சங்கம் ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க. கலெக்டருக்கு மேலதிகாரிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அவர் ஒரு புரோக்கர் ஆகிட்டார் டிஎஸ்பி. அவரே வயலேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூப்பிட்டு இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி திணிக்கிறது, இல்லைன்னா அவங்க பேரில் ஊழல் குற்றச்சாட்டை சுமத்துறது, இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கான். அந்த செங்கல்பட்டு இதில் லஞ்ச ஊழல் இலாக அதிகாரிங்க மனசு வச்சா தமிழ்நாட்டில் ஒரு 50% லஞ்ச ஊழலை கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு 50%. எல்லா அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஊழல் இலாக அலுவலகம் தொடர்பு கொண்டு மனு போடுறாங்க, ஃபோன் போடுறாங்க, எல்லாம் இது. ஆனால் வெளியே பயிரமாயிடுது. சென்னை மாநகர கமிஷனர் அலுவலகத்தில் அங்கேயே ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. கார்பரேஷன்லேயே ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பப்ளிக்கு யாராவது புகார் மனு போட்டால் மாதிரி புகார் மனு போட வேண்டியது. அந்த புகாரில் உள்ள ஏஇ ஜேஇ எல்லாரையும் உங்கள் பேரில் பிரச்சனை இருக்குதுன்னு வாங்கன்னு சொல்லி விசாரிக்க வேண்டியது. அந்த விசாரிப்பில் உபசரிப்பில் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா அதை அப்படியே பெண்டிங் போட்டுறாங்க. எத்தனை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சென்னை மாநகர ஆணையர் அலுவலகத்தில் இருக்கிற லஞ்ச ஒழிப்பிலாக எத்தனை அதிகாரிங்க பேரில் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எவ்வளோ புகார் மனு எவ்வளோ எஃப்ஐஆர் போட்டாங்க, எவ்வளோ விசாரித்தாங்க, எவ்வளோ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணாங்க, எத்தனை பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. சென்னை மாநகர கார்பரேஷன் மட்டும் இல்லை, இபிலையும் விஜிலன்ஸ் இருக்கு, அவங்க நிலைமையும் இதுதான். ஆவின்ல விஜிலன்ஸ் இருக்கு, அவங்க நிலைமையும் இதுதான். பத்திரப்பதிவுத்துறையிலையும் விஜிலன்ஸ் இருக்கு, அவங்க நிலைமையும் இதுதான். காவல்துறையிலேயே விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஆஃபீஸும் அவ்வளோதான். பனிஷ்மெண்ட் விஎன்டிசி ஆஃபீஸ் அதிகாரிகளை பனிஷ் பண்ணுறது தான். அங்கே போய் அங்கே இருக்கிற அதிகாரிங்க எங்கேயோ ரைடு போய் டெய்லி ரைடு போய் சாராயம் காசுறவங்க கூட ரைடு போகிறான். ஆமாம், ஆல்கால் பண்ணுற சாராயம் காசுறவன், புட்சல் விஜிலன்ஸு, இவங்கெல்லாம் ரைடு போகிறாங்க. ஏதோ கேஸோ போடுறாங்க, பிடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுதுன்னே தெரியல. ஊழல் தாண்டவம் ஆடுது. கொஞ்சம் நெஞ்சமாக தாண்டவம் இல்லை, ஊழலில் உறங்குது நகராட்சி துறையெல்லாம். பத்திரப்பதிவுத்துறையை நான் யோக்கியன்னு சொல்ல வரல, பக்காவாக பண்ணுறாங்க பத்திரப்பதிவுத்துறை ஊழல். சாதாரணமாக பண்ணல. ஐயா மூர்த்தி வேற கல்யாண நாளா டபுள் டோக்கன் கொடு, வா 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 வருவாய் வேணும் வருவாய் வேணும்னு கொடுன்றாரு. அவங்களுக்கும் அதில் வருவாய்.
எந்த பதிவு அலுவலகத்துலேயும் போய் பாருங்க. கவர்மெண்ட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் டேக் போட்டுன்னு இருப்பான். அவங்க பத்திரப்பதிவுத்துறை ஆளு, இபி ஆளு, பேரூராட்சி ஆளு, நகராட்சி ஆளுன்னு. பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் போய் பாருங்க, 2 பேர் தான் டேக் மாட்டின்னு இருப்பாங்க. மீதி அவங்கெல்லாம் என்ன கேட்டகரியில் வேலை செய்கிறாங்க ஏது. எல்லா பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துலேயும் வெப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். ஆமாம், வெப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா பத்திரிகை அலுவலகத்துலேயும் 300 பலாயிரம் கோடி வருவாய் ஈட்டி தருது பத்திரப்பதிவுத்துறையில். எல்லா அலுவலகங்களையும் வெப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி மூமெண்ட்ஸை பார்த்தா அங்கத்தினுடைய நிலைமை தெரியும். எல்லாத்துக்கும் ஜிபே வந்துடுச்சு. பெட்டிக்கடைக்காரன் பேரில் ஜிபே போவோம் ரிஜிஸ்டருக்கு. அந்த பத்திரங்களில் வெளியே இருக்காங்க பாருங்க ஏஜென்ட்டுங்க, அதுங்களுக்கு அந்த வேலை செய்கிறாங்களே எழுத்தர, அவங்களுக்கு எடிமுடியாக இருக்காங்க பாரு, அவங்க பேரில் ஜிபே அக்கௌண்ட்டு பத்திரம் ரிஜிஸ்டர் அக்கௌண்ட் இருக்கும். இப்படிலாம் விஞ்ஞான வகையில் ஊழல் வாங்குறாங்க, பண்ணுறாங்க. அது நடவடிக்கை ஏதோ அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அன்றைக்கி நடக்கும். லஞ்ச ஊழல் இலாகாவில் லஞ்சம். சென்னை மாநகராட்சி லஞ்சத்தில் கொடி கட்டி பறக்குது. அங்கே இருக்கிற கமிஷனரும் டிசி ஒர்க்ஸும் 2 பேரும் சேர்ந்து மந்திரி அலுவலகத்திலேருந்து நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்னு அவங்களா கான்ட்ராக்ட்காரங்களுக்கு ஒர்க்குங்களை பிரிக்கிறாங்க. அதில் கமிஷனர் வந்து ஷேர் ஹோல்டராக வேலை செய்கிறாராம் சில கான்ட்ராக்ட்காரங்க பேரில். எல்லாம் தெரியும் யார் யார் பேரில் வேலை அதிகமாக நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இடி லிஸ்ட்டு எடுத்துட்டா. அவங்க வீட்டுக்கு பானம் விட போகிறான், இவங்க வீட்டுக்கு பானம் விட போகிறான். தேர்தல் நெருங்க அரசியல்வாதியை மிஞ்சி அதிகாரிகள் இடியில் போகிறான் உள்ளோ. அதுவும் பாதி ஐஏஎஸ் ஆஃபீஸர் நிச்சயமாக உள்ளே போகிறான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம்.